ஒரு மாதத்துக்கு மேலே போர் நீடித்தால் நமக்கெல்லாம் ஒரு துளி பெட்ரோல் கூட கிடைக்காது. போர்னால உலகமே அழிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுச்சு. அதனால் உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் மிகப்பெரிய லெவலில் கிராஷ் ஆகுது. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள், டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இப்போ எதுவும் ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருக்கா சார் பங்குச்சந்தையில்? இருக்கலாம்ங்க. பட் அதை பற்றி செபியோனுடைய ரூல்ஸ் படி நாங்கள் பர்டிகுலர் ஸ்டாக் பற்றிலாம் நாங்கள் பேசக்கூடாது. ஒட்டுமொத்த ஆசியாவிலையுமே எல்லா நாட்டிலையுமே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு உண்டான கச்சா எண்ணெய் தான் வச்சுட்டுருக்குறாங்க. ஒரு மாதத்துக்கு மேலே போர் நீடித்தால் நமக்கெல்லாம் ஒரு துளி பெட்ரோல் கூட கிடைக்காது. துபாய்க்கும் ஈரானுக்கும் சண்டை கிடையாது. ஆனால் துபாயை நோக்கி இது வரைக்கும் 1400 மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ தங்கம் மேலே ஏறதுக்கு என்ன சார் காரணம்? ஏன்னா வார் நடக்குது. 6 மாதம் ஒரு வருஷம் கழிச்சு என்ன நடக்க போதும் அதை பற்றி தான் பங்குச்சந்தை கவலைப்படும். ஏன்னா இன்றைக்கி பங்குகளை வாங்குறவன் 6 மாதம் ஒரு வருஷம் கழிச்சு தான் விற்க போகிறான். பொதுவாக பங்குச்சந்தையை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா காலகட்டத்திலையுமே ஏதோ ஒரு செக்டரோ அல்லது ஏதோ ஒரு பங்கோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு கரோனா வைரஸ் வந்தது. அப்போது பங்குச்சந்தைகள்லாம் மிக மோசமாக இறங்குச்சு, 40% இறங்குச்சு. ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஷேர்ஸ்லாம் நல்லா ஏறிச்சு. எல்லாரும் பயந்து போய் பங்குகளை விற்கிறாங்க இல்லையா, அந்த சமயத்தில் தான் நீங்கள் பங்குகளை வாங்கணும். அதே போல் எல்லாரும் பங்குகளை வாங்குறாங்க இல்லையா, அப்போ பங்குகள் விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, அப்போ தான் பங்குகளை. வணக்கம் சார். வணக்கம் சார். போன வாரத்துலேருந்தே மார்க்கெட்டில் ஒரு பிளட் பாத் மாதிரி போயிட்டுருக்கு. மேலே வரும் அப்படின்னு நாங்கள் 1.5 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் காத்திருப்புக்கு லைட்டாக மேலே வந்த மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு அமுத்தி கீழே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் எங்களுக்கு தோன்றது என்னென்னா, நீங்கள் போன வாட்டி வீடியோலேயே சொல்லியிருந்தீங்க எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு. பட் இது போகிற போக்க பார்த்தா எங்களுக்கு இருக்கிற காசு எல்லாமே போயிடுமோ அப்படின்ற மாதிரி பயம் வருது எல்லாருக்குமே. நாங்கள் கொஞ்சம் கார்பஸ் தான் வச்சுருக்கோம், ஸோ அதுவும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் என்ன சார் பண்ணுறது? ஒரு சினிமா பாட்டே ஒன்று இருக்குது. ஓகே. கதாநாயகன் கதாநாயகனை பற்றி பாடுவாங்க, பங்குச்சந்தையை போல் என்னை ஏற்றி இறக்குற அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஏற்றமும் இறக்கமும் இருந்தால்தான் அது பங்குச்சந்தை. அப்படி இல்லைன்னா அது பங்குச்சந்தை கிடையாது, அது ஃபிக்ஸட் டெபாசிட். வாரன் பஃபெட் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க, when everybody is fearful you be greedy, when everybody is greedy you be fearful. அது என்னென்னா, எல்லாரும் பயந்து போய் பங்குகளை விற்கிறாங்க இல்லையா, அதனால் பங்குகளோட விலை குறவாக இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் தான் நீங்கள் பங்குகளை வாங்கணும். ஓகே. அதே போல் எல்லாரும் பங்குகளை வாங்குறாங்க இல்லையா, அப்போ பங்குகள் விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, அப்போ தான் பங்குகளை விற்கணும். பொதுவாக எல்லாருமே எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, எஸ்ஐபி அதை பற்றி தான் பேசுகிறாங்க. அதில் எஸ்டபிள்யூபி அப்படின்னு ஒன்று இருக்குது. எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம், எஸ்டபிள்யூபினா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் ப்ரோக்ராம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 100 ரூபாய் வச்சுருக்கிறீங்க. அந்த 100 ரூபாய் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு 10 ரூபாய் மட்டும் பங்குச்சந்தையில் போட்டுட்டு மீதி 90 ரூபாய் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுடணும். ஒவ்வொரு மாதமும் அந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து 10 ரூபாயை பங்குச்சந்தை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பங்குச்சந்தைலாம் சொன்னல ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும் அப்படின்ட்டு, எப்போது ஒரு தடவை பங்குச்சந்தையில் ஒரு 10 அல்லது 15% லாபம் வருதுன்னா, அப்போ இந்த பங்குகளை விற்றுட்டு நீங்கள் டெப்ட் ஃபண்டுக்கு மூவ் பண்ணணும். அப்போ டெப்ட் ஃபண்டில் இருக்கிற காசு உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமோ ஏறக்குறைய அந்த இன்ட்ரெஸ்ட் அதில் வந்துக்கினே இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் எஸ்ஐபிக்கு மூவ் பண்ணிக்கினே இருக்கிறீங்க. எப்போது இறங்க ஏற என்ன பண்ணுறீங்க, அங்கேருந்து எடுத்து இங்கேருந்து இதுக்கு மூவ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு வேளை பாருங்கள், ஒரு 2024 அப்படி சொன்னாங்களா, 2023 நவம்பரில் பார்த்திங்கன்னா நிஃப்டி 19,000 தான் இருந்தது, அங்கேருந்து 26,000 போச்சு. அப்போ 26,000 போகும்போது ஏதோ ஒரு இடத்துல 24,000 கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணி, 25,000 கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணி, 26,000 கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கு, அதெல்லாம் டெப்ட் ஃபண்டுக்கு போயிருந்து. அப்புறம் திரும்ப 25 வரும்போது 26,000 வாங்கினது திரும்ப 26,000 விற்றது திரும்ப 25 வாங்கலாம், 25 விற்றது திரும்ப 24 வாங்கலாம், அப்படி வரலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், பங்குச்சந்தைகள் இறங்க நம்ம தொடர்ந்து முதலீடு பண்ணிக்கின்னு இருக்கணும். பங்குச்சந்தை ஏற ஒட்டுமொத்தமாக விற்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா நீங்கள் விற்றதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னும் ஏறலாம் இல்லையா, நாளைக்கு என்ன நடக்க போதும் நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் ஒரு கணக்கு, நம்ம ஒரு 10% ஏறிடுச்சா, நம்மக்கிட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோவில் 10% விற்றுடலாம். 20% ஏறிச்சா இன்னொரு 20% விற்கலாம்.
30% ஏறிச்சா 30% போர்ட்ஃபோலியோ வைக்கலாம். இப்போ திரும்ப இறங்குச்சுன்னா திரும்ப வாங்கலாம். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானையும் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானையும் கம்பைன் பண்ணி பண்ணணும். ஸோ அது வந்து ஒன்று இருக்குது. இப்போ வந்து நான் வந்து நேற்று தான் துபாயிலேருந்து வந்தேன். ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குதாங்க. துபாய்க்கும் ஈரானுக்கும் சண்டை கிடையாது. ஆனால் துபாயை நோக்கி இது வரைக்கும் 1400 மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் அடிச்சிருக்கிறாங்க. இந்த ஈரான் இஸ்ரேல் போர் வந்து ரொம்ப உக்கிரமாக போயின்ட்டுருக்கு. அதனால் கிட்டத்தட்ட 2008க்கு அப்புறமா இப்போ தான் வந்து இந்த க்ரூட் ஆயில் விலை வந்து இன்றைக்கி ஒரு $120 போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2008 தான் $146 நம்ம போச்சு. அப்புறம் க்ரூட் ஆயில் விலைலாம் கண்ணா பின்னான்னு ஏறிடுச்சு. ஒரே நாளில் 25% 30% க்ரூட் ஆயில் ஏறி இருக்குது. அதனால் பங்குச்சந்தைகள் வந்து ரொம்ப, அதாவது இந்த போர்னால உலகமே அழிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுச்சு. அதனால் உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் மிகப்பெரிய லெவலில் கிராஷ் ஆகுது. இப்போ ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க. அதை ஜோக் சொன்னாலும் அதில் சில உண்மைகள் இருக்குது. அதாவது எப்போ போர் வருதோ அப்போ துணிஞ்சு பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுங்கள். போர் வந்து நம்ம எல்லாரும் போய் சேர்ந்துட்டோம்னு வச்சிங்களேன், அந்த பணம் எங்கே இருந்தால் நமக்கு என்ன இருக்குது, நம்ம போய் சேர்ந்துருவோம். போர் மட்டும் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக பங்கு சந்தை நல்லா ஏறும், நம்ம போட்ட பணம் வந்து நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதனால் எப்பவுமே எப்போல்லாம் வந்து மார்க்கெட் பேனிக்காக இருக்கோ, எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு போர் சூழல் இருக்கோ, அப்போல்லாம் வந்து தொடர்ந்து முதலீடு பண்ணணும். இன்னும் கேட்டிங்கன்னா கூடுதலாக பணமும் வாய்ப்பு இருந்தால் முதலீடு பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதோ ஓரளவு போர்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல ரெக்கவரி வந்ததுன்னா அப்போ அந்த எக்ஸ்ட்ராவாக போடுற பணத்தை நம்ம வந்து SWP மூலமாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்குது. அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அப்பப்போ வரும் போகும். பட் பங்குச்சந்தைகள் இருக்கும். ஓகே சார். சார், இப்போது இன்வெஸ்டர்ஸ் நல்ல லாபம் பார்த்தவங்கள்ட்ட கேட்டால் நாங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை விட முக்கியமாக நான் எதை பார்ப்பேன்னா அவங்க எடுக்கிற சாய்ஸஸ் தான் சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பிளட் பாத் போயிட்டுருக்கு. இது நீங்கள் சொன்னீங்க, இது பங்கு சந்தைனா அப்படி தான் இருக்கும், எல்லாம் ஓகே. பட் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அந்த ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது அப்படின்னு எங்களுக்கு பார்க்க தெரியாது. மேலோட்டமாக பார்த்தோன்னா அது ரெட் கலரில் போயிட்டுருக்கு, இப்படி தான் எங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எதுவும் ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதாவது இருக்கா சார் பங்குச்சந்தையில்? இருக்கலாம்ங்க. பட் அதை பற்றி வந்து செபியோனுடைய ரூல்ஸ் படி நாங்கள் வந்து பர்டிகுலர் ஸ்டாக் பற்றிலாம் நாங்கள் பேசக்கூடாது. பொதுவாக வந்து பங்குச்சந்தையை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா காலகட்டத்திலையுமே ஏதோ ஒரு செக்டரோ அல்லது ஏதோ ஒரு பங்கோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு கரோனா வைரஸ் வந்தது. அப்போது பங்குச்சந்தைகள்லாம் மிக மோசமாக இறங்குச்சு, 40% இறங்குச்சு. எதனால்? கரோனா வைரஸ்ன்றது ஒரு உயிரை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். அதனால் எல்லாருக்கும் பயம். ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஷேர்ஸ்லாம் நல்லா ஏறிச்சு. அப்போல்லோ ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஷேர் இருக்குது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் அஸ்ஸாமில் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு ரன் பண்ணுறாரு. அப்போது ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், சார் நான் இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ரன் பண்ணின்னு இருக்கிறேன், எனக்கு இதில் வர லாபம் ரொம்ப கம்மியாக இருக்குது சார். இந்த ஹாஸ்பிட்டலில் நான் விற்றுட்டு அந்த அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் ஷேரை நான் வாங்கி வச்சுருந்தாலே இதை விட எனக்கு நல்ல லாபம் வந்தது சார் அப்படின்னு சொல்லுவார், ஒரு ஜோக்காக. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு நோயே வரும்போது கூட பார்த்திங்கன்னா மருந்து கம்பெனிகள்லாம் விளையிறோம். ஏன்னா நமக்கு நோய் வந்ததுன்னா நம்ம நிறைய மருந்து சாப்பிட வேண்டி வரும். ஹாஸ்பிட்டல் ஷேர்ஸ்லாம் ஏறும், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டி வரும். ஸோ அந்த மாதிரி எல்லா காலகட்டத்துலேயுமே ஏதோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது போர் நடக்குது. எங்கே போர் நடக்குது? மிடில் ஈஸ்டில். அங்கே வந்து இந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு ஒரு நீரிணை, அது வழியாக தான் வந்து எல்லா எண்ணெய் கப்பல்களும் வருது. 80% எண்ணெய் கப்பல்கள் அது வழியாக வருது. அது வந்து ஈரான் வந்து அந்த நீரிணையை முடக்கிட்டாங்க. இது வழியாக ஏதாவது கப்பல் போனால் நாங்கள் இந்த கப்பல் அடிப்போம், எந்த கப்பலும் போக முடியாது. ஸோ இப்படி நடக்கும்பொழுது என்ன நடக்கும்? க்ரூட் ஆயில் விலை இன்றைக்கி 25% ஏறி போச்சு. அதனால் உலகம் முழுக்க பங்கு சந்தைகள் இறங்கிச்சு. ஆனால் இந்தியாவில் MCX அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அது வந்து காமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். அந்த நிறுவனத்தினுடைய ஷேர் இன்றைக்கி விலை ஏறி இருக்குது. ஏன் ஏறி இருக்குது? க்ரூட் ஆயில் விலை ஏறி இருக்குது இல்லையா? ஆனால் நிறைய பேர் போய் க்ரூட் ஆயில் அங்கே வாங்குவாங்க. அதெல்லாம் அந்த இதுக்குன்னு. அதே போல் அந்த MCXயில் வந்து கோல்டு, சில்வரு, க்ரூட் ஆயில், இது 3 தான் மெயினாக ட்ரேட் நடக்குது. அதில் க்ரூட் ஆயில் வாங்கினவங்களுக்கு இன்றைக்கி லாபம் தானே. இந்த மாதிரி ஒரு போர்ச்சூழல் வந்தால் பங்குகள் இறங்கும், ஆனால் போர்ச்சூழல் வந்தால் க்ரூட் ஆயில் விலை ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ க்ரூட் ஆயில் இதுதான் வந்து அந்த ஹெட்ஜிங் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா.
என்ன பண்ணாங்க, இவங்க ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருப்பாங்க. அந்த போர்ட்ஃபோலியோக்கு ஆபத்து இருக்குது. என்ன ஆபத்து இருக்குது? போர் வந்தால் ஆபத்து. அப்போ போர் வந்தால் கண்டிப்பாக வந்து க்ரூட் ஆயில் விலை ஏறும். அதனால் என்ன பண்ணாங்க, க்ரூட் ஆயில் ஷேரையும் வாங்கிடுவாங்க, க்ரூட் ஆயிலையும் வாங்கிடுவாங்க. போர் வந்தால் க்ரூட் ஆயில் விலை ஏறும். போர் சமாதானம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, க்ரூட் ஆயில் விலை இறங்கிடும், ஆனால் ஷேரோட விலை ஏறிடும். ஆக மொத்தம் இவங்களுக்கு லாபம் தான். அப்படி ஒரு இது இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ஹெட்ஜிங் அப்படின்லாம் சொல்கிறது. நானே நினைப்பேன், ஐயோ நம்ம இவ்வளோ பேசுகிறோம், நம்ம லைஃப்பில் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து கோட்டை விட்டுட்டோம். ஒரு தடவை நினச்சி இந்த க்ரூட் ஆயில்லாம் $10 வந்தது. அப்போ $10 வரும்போது நம்ம கார் வச்சுருக்குறோம், அது 2-3 கார் வச்சுருக்குறோம், பெட்ரோலுக்கு நிறைய செலவு பண்ணுறோம். அது $10 வரும்போது நம்ம க்ரூட் ஆயில் வாங்கியிருக்கலாம்ல. $10 வாங்கினா எங்கே போகுது? அதோட ஜீரோவாக போகுது இல்லைங்களா? ஆமாம். அப்படியே கீழே போனாலுமே நமக்கு தினமும் பயன்படுத்துகிற பெட்ரோல் டீசல் வேலை நமக்கு குறையும்ல. ஆனால் ஒருவேளை ஏறிடுச்சுனாக்கா நமக்கு அங்கே லாபம் வரும். ஆனால் இங்கே நமக்கு பெட்ரோல் டீசல் செலவு அதிகமாகும். ஆனால் இது எல்லாமே வந்து என்னென்னா, ஒரு தனி மனிதராக நீங்கள் வந்து செயல்படுறது கஷ்டம். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட விட்டுடணும். தனி மனிதனாக செயல் பண்ணால் அதில் என்னென்ன பிரச்சனை வரும்னு கேட்டுங்க. க்ரூட் ஆயில் இறங்கும். அப்போ நீங்கள் க்ரூட் ஆயில் அங்கே வாங்கிட்டீங்க, க்ரூட் ஆயில் விலை இறங்கும், உங்களுக்கு நஷ்டமாகும். பரவாயில்லைங்க, நம்ம நஷ்டமானா பெட்ரோல் டீசல் விலை குறையும்னாக்கா இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, பெட்ரோல் டீசலுக்கு உண்டான எக்ஸைஸ் டியூட்டி ஏற்றி விட்ருவாங்க, இறக்குமதி வரி ஏற்றி விட்ருவாங்க. இங்கே பெட்ரோல் குறையாது. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும், அங்கேயும் லாஸ் வரும், இங்கேயும் லாஸ் வரும். ஸோ அந்த ஹெட்ஜிங்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க. என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் வந்து ஒரு தடவை ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். அந்த ஆராய்ச்சி பண்ணப்போ அடுத்த சில ஆண்டுகளில் க்ரூட் ஆயில் விலை ரொம்ப குறைய போகுது. நான் சொல்கிறது 2014-15 வருஷத்தில். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சா என்னாகும், பெட்ரோல் டீசல் விலை குறையும். பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சதுன்னா என்னாகும், நிறைய பெட்ரோல் டீசல் பயன்படுத்துவாங்க மக்கள். அதனால் அந்த பெட்ரோல் டீசல் விற்கிறாங்க இல்லையா, அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், பிபிசிஎல், ஐஓசிஎல், ஹெச்பிசிஎல், இந்த மாதிரி கம்பெனி ஷேர்லாம் நிறைய வாங்கினேன். என்னாச்சு, என்னோடய ஸ்டடி கரெக்டாச்சு, க்ரூட் ஆயில் விலை இறங்குச்சு. அதுவும் ஒரு எதிர்பாராத அளவுக்கு தொடர்ந்து இறங்குச்சு. ஆனால் ஒரு தடவை க்ரூட் ஆயில் விலை இறங்கும் போதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அந்த இறக்குமதி வரி ஏற்றினே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 தடவை ஏற்றினாங்க. ஒரு தடவை $2 அப்படின்ட்டு 7-8 தடவை. அப்போ எப்பப்பெல்லாம் குறைய இங்கே ஏற்றினே போயிட்டாங்க. அப்போ இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு ஒரு லாபமும் இல்லை. ஏன்னா அதே விலை விற்குது. அப்போ எப்படி பெட்ரோலுக்கு டிமாண்ட் அதிகமாகும், அந்த ஷேர் விலைலாம் ஏறலை. தொடர்ந்து இறங்கிட்டு ஒரு நாள் கொஞ்சம் ஏறிச்சு. அப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்க, தொடர்ந்து இறங்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, தொடர்ந்து எக்ஸைஸ் டியூட்டி இறக்குமதி வரி ஏற்றின்னு போயிட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஏறிச்சுனாக்கா அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் குறைப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்படின்னு எல்லோரும் நினச்சின்னு தான் திடீர்னு என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், நாங்கள் இறக்குமதி வரியெல்லாம் குறைக்க மாட்டோம், இந்த நஷ்டத்தெல்லாம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி சேர்த்துக்குங்க அப்படின்ட்டாங்க. அன்றைக்கி ஒரே நாளில் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் 10% இறங்குச்சு. ஸோ அப்போ தான் நினச்சினேன், ஓஹோ, இதைத்தான் வந்து ஆங்கிலத்தில் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டெட். ஓகே, நாம் ஒரு ஸ்டடி பண்ணோம், அதுக்கு அவ்வளோ கரெக்டாக இருந்தது, அவ்வளோ கரெக்டாக ஒர்க் ஆச்சு. ஆனால் பங்கு சந்தையில் நம்ம நஷ்டம்தான் பண்ணோம். என்ன காரணம்னா, எங்கெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்குதோ அங்கெல்லாம் வந்து கொள்கைகள் எப்போ வேணாலும் மாறலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த ரிஸ்க்கை வந்து நான் கணிக்காமல் விட்டுட்டேன். ஆனால் அதே நேரத்தில் நான் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வாங்கின நேரத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் பெயிண்ட் கம்பெனிஸ் ஷேர்ஸ்லாம் வாங்கினார். அவருக்கு நல்ல லாபம் வந்தது. ஏன்னா க்ரூட் ஆயில் விலை குறைய பெயிண்ட்டுங்கிறது என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன் பாருங்க. க்ரூட் ஆயில் வாங்குவாங்க, அதை வந்து கொதிக்க வைப்பாங்க. அது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வர்றது பெட்ரோலு, இன்னொரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வர்றது டீசலு, இன்னொரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் வர்றது வந்து மண்ணெண்ணெய். அதுக்கப்புறம் எல்லாம் போனது பிறகு கீழே திப்பி இருக்கும் பாருங்களா, அதை வச்சு தான் பெயிண்ட் தயாரிப்பாங்க. அப்போது க்ரூட் ஆயில் விலை எப்போல்லாம் ஏறுதோ அதெல்லாம் வந்து பெயிண்ட் கம்பெனிக்கு நெகட்டிவ். ஏன்னா இவங்களுக்கு க்ரூட் ஆயில் வேணும், அந்த வேணும் இல்லையா, அது விலை அதிகமாக இல்லையா. க்ரூட் ஆயில் விலை குறையும் போது அது வந்து ஆயில் மார்க்கெட்டிங் பெயிண்ட் கம்பெனிஸ்க்கு நல்ல விஷயம்.
ஸோ என்னுடைய நண்பர் ஒருத்தர் பெயிண்ட் கம்பெனிஸ்லாம் வாங்கியிருந்தார், அதெல்லாம் நல்லா ஏறி போச்சு. நான் வாங்கின ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இறங்கி போச்சு. காரணம் என்னென்னா, பெயிண்ட் கம்பெனிஸில் அரசாங்கத்தோட தலையீடு கிடையாது. ஆனால் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து அரசாங்கத்தோட தலையீடு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பப்ளிக் செக்டர். ஸோ எதுக்காக அது சொல்ல வரேன்னா, சமயங்களில் நம்ம ஸ்டடி பண்ணுறது கரெக்டாக இருந்தாலுமே நம்மளால் அதோடைய நிட்டிகிரிட்டிஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அதனால் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட விட்டுட்டோம்னாக்கா அவங்களுக்கு ஓரளவு புத்திசாலிகளாக இருப்பாங்க, நம்மளோட அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே சார். சார் இப்போது நம்ம தங்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாலே கேட்குறேன் சார். எப்பவுமே இந்த வார் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தங்கம் மேலே போகும் சார். ஆனால் இந்த வாட்டி தங்கத்தில் எதுவும் பெரிய மாற்றங்கள் எதுவுமே தெரியலை. நிறைய பேர் வந்துட்டு இந்த வார் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய வீட்டில் சொல்லியிருக்கீங்க தங்கம் இப்போ அதிகமாக வாங்க வேணாம்னு சொல்லியிருக்கீங்க. பட் தங்கத்தில் இங்கே எல்லாருக்குமே ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குது, வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சவங்களாம் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என்ன ஏறாமே இருக்குது அப்படின்னு எல்லாருமே பதறிட்டு இருக்காங்க. ஸோ தங்கம் மேலே ஏறாததுக்கு என்ன சார் காரணம்? ஏன்னா வார் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்போ ஏன்னா ஷேர் மார்க்கெட் கீழே போகிறப்போ ஆப்வியஸ்லி தங்கம் மேலே போகும், ஏன் இந்த வாட்டி இந்த மாதிரி இல்லை? அதாவதுங்க, ஒரு ஒரு ஜோக் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ரஷ்யாவில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது, மறுநாள் வந்து அமெரிக்காவில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மறுநாள் அமெரிக்காவில் மீட்டிங் நடக்கும்போது அங்கே என்ன பேசுகிறாங்க, நேற்று ரஷ்யாவில் மீட்டிங் நடந்தது, அங்கே வந்து இதை பற்றி விவாதித்தாங்க அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்த நாள் ரஷ்யாவில் மீட்டிங் நடக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம முந்தினத்து ஒரு மீட்டிங் வச்சோம் இல்லையா, அதில் இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அது வந்து அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு நேற்று வந்து அவங்க ஒரு மீட்டிங் வச்சு அதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அது மறுநாள் அமெரிக்காவில் நடக்குது. 3 நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவில் மீட்டிங் நடந்தது, அதை பற்றி நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பேசணும் இல்லைங்களா, அதை பற்றி அவங்க நேற்று பேசியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, பொதுவாக வந்து ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு பொருள் இன்றைக்கி வாங்குறீங்க, என்றைக்கு விற்க போகிறீங்க, மேபி 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு விற்க போகிறீங்க, கரெக்டுங்களா? ஸோ இப்போது நீங்கள் இன்றைக்கி என்ன நிலைமை அப்படின்றத பார்க்கக்கூடாது, 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு என்ன நிலைமை இருக்க போகுது, கரெக்டுங்களா? இப்போது நீங்கள் தங்கம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே இந்த போர் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது, அதெல்லாம் நடந்தது. என்றைக்கோ ஒரு நாளைக்கு போர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ போர் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு தான் வரும், ஆனால் கண்டிப்பாக வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இப்போ இருந்தே மக்கள் வந்து தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் தங்கம் வந்து ஆல்ரெடி ஸ்கைராக்கெட் நல்லா ஏறிடுச்சு. இப்போ என்ன நினைக்கிறாங்க மக்கள்னா, சரி தங்கம் ஆல்ரெடி ரொம்ப ஏறிடுச்சு, இப்போ போர் நடக்குது, எவ்வளோ நாளைக்கு இந்த போர் போகும் தெரியாது, ஆனால் ரொம்ப நாளைக்கு போகாது. எப்படி இந்த ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இருக்கிற போர் வந்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து போகுதோ, அந்த மாதிரி இது பல ஆண்டுகளாக தொடர்ந்து போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஈரான் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹார்மஸ் நீரிணை அதை வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஆசியாவுக்கும் எண்ணெய் கப்பல்கள் அது வழியாக தான் வரணும். ஸோ ஒட்டுமொத்த ஆசியாவிலையுமே எல்லா நாட்டிலையுமே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு உண்டான கச்சா எண்ணெய் தான் வச்சுட்டுருக்குறாங்க. 1 மாதத்துக்கு மேலே போர் நீடித்தால் நமக்கெல்லாம் ஒரு துளி பெட்ரோல் கூட கிடைக்காது. யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு துளி பெட்ரோல் கூட இல்லைன்னா என்ன ஆகும் இந்தியாவோட நிலைமை? எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடும். இந்த நிலைமை தான் ஆஸ்திரேலியாவுக்கும் சைனாவுக்கும் எல்லா நாடுகளுக்கும் இதே நிலைமை தான். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த போர் ஏதோ ஒரு வகையில், இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு இந்தியா சைனா இன்னும் மற்ற எல்லா ஆசிய நாடுகள் எல்லா நாட்டுக்குமே ஒரு துளி பெட்ரோல் கூட வரல. ஈரான் வந்து நிறுத்திட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, எப்படா ஒரு துளி பெட்ரோல் கூட இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஈரானை இப்படி விட்டு வச்சாக்கா அவ்வளோதான், நம்ம எல்லோரும் போய் சேர வேண்டியது தான் அப்படின்னு ஆசையில் இருக்கிற எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்துக்கின்னு ஈரானை நாங்கள் வந்து யூஎஸ்ஐ சப்போர்ட் பண்ணுறோம், வாங்க நம்மளும் சேர்ந்து அடிப்போம் அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமும் ஈரானுக்கு எதிராக திரும்பிச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான் சார், ஈரான் காலியிடும். ஸோ அல்லது அதான் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கலாம். ஆனால் ரஷ்யாவும் யுக்ரைனும் பார்த்திங்கன்னா பக்கத்து நாடுகள். பக்கத்து நாடுகள்னால் நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறீங்க, பரவாயில்ல, நீங்கள் எப்போ தூங்குறீங்களா அப்போ நம்ம வந்து அடிச்சுட்டு வந்துடுவோம், வெயிட் பண்ணுவோம். ஆனால் இப்போ நடக்கிற போர் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறவங்க. இந்த காஸ்ட் ஆஃப் வார் வந்து ரொம்ப அதிகம். அதனால் அந்த மாதிரிலாம் வந்து இப்போ எப்படி பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்போவுமே பிரச்சனை இருக்கும், வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் எப்போயுமே பிரச்சனை இருக்கும்.
அது மாதிரி பக்கத்து நாடுகளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து ரொம்ப காலத்துக்கு இருக்கலாம். ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இருக்குது. ஆனால் தூரமாக இருக்கிற 2 நாடுகள் வந்து போரில் ஈடுபடும்போது அது அந்த மாதிரி வருஷக்கணக்கெல்லாம் போக முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து 1 மாதமோ 2 மாதமோ இது வந்து ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று ஈரான் தோற்கலாம், அல்லது அமெரிக்கா பின்வாங்கலாம், இல்லைங்களா, இஸ்ரேல் அமெரிக்காவும் பின்வாங்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ ஆனால் கண்டிப்பாக இது போர் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தங்கம் வந்து இப்போ அதிகமாக விலை கொடுத்து வாங்கணும்னா போர் வந்தால் விலை ஏறுன்றாங்களே. அப்போ போர் வந்தால் விலை ஏறுனா போர் முடிஞ்சாக்கா விலை குறையணும்ல. அப்போ போர் 1 மாதத்தில் முடிஞ்சு போச்சுன்னா விலை இறங்கி போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ அதிகமாக கொடுத்து வாங்குறதுக்கு பயப்படுவாங்க. அதாவது பங்குச்சந்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட்ஸ் do not worry about the present, the markets worry about the future. 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போதோ அதை பற்றி தான் பங்குச்சந்தை கவலைப்படும். ஏன்னா இன்றைக்கி பங்குகளை வாங்குறவன் 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு தான் விற்க போகிறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள். அதனால வந்து ஒரு தங்கம் வந்து போர் வந்தால் ஏறும் அப்படிங்கிறது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அது ஆல்ரெடி ரொம்ப ஏறி போச்சு. அதனால் இப்போ ஒரு ஹோப், ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிஞ்சதுனால் திரும்ப கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கலாம். ஆனால் தங்கம் வந்து எப்போவுமே எந்த ஒரு அசட் கிளாஸுமே ரீசன்ட் பாஸ்ட்டில் ரொம்ப ஏறி போச்சுன்னா அதை வாங்காமல் இருக்கிறது நல்லதுங்க. அது என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும். அது தங்கம் வந்து அப்படி தானே, கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 இருந்ததா ஒரு கிராமு, அங்கேருந்து 15,000-16,000 போயிடுச்சா, 4 மடங்கு ஏறிடுச்சா ஷார்ட் டேர்ம் ஒரு வருஷத்தில். அந்தளவுக்கு ஏறிடுச்சுனாக்கா வாங்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நாளைக்கு ஏதோ ஒரு பயம் வந்தது அப்படின்னா 4,000 ரூபாய்க்கு தங்கம் வாங்கினவங்க 15,000ன்றது 12,000, 11,000, 10,000 வந்தாலும் விற்றுக்கினே வருவாங்க. ஆனால் நம்ம 15,000 போய் வாங்குறவங்க நம்மளால் விற்க முடியாது. ஸோ எந்த ஒரு அசட் கிளாஸுமே ரீசன்ட் பாஸ்ட்டில் ரொம்ப அதிகமாக ஏறிடுச்சுன்னு சொன்னால் அந்த அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது கிடையாது. ஓகே சார். சார் கடைசி கேள்வி என்னென்னா, இப்போது ஒரு 3-4 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் ரெசெஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. இது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை சார்? ரிசெஷன் வர்றதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடையாதுங்க. இப்போ இதெல்லாம் எப்படி பேசுகிறாங்கன்னா, ஒருவேளை இந்த போர் தொடர்ந்தால், ஒருவேளை குரூட் ஆயில் விலை $100 $150 போனால் அதனால் வந்து மத்திய அரசாங்கம் வந்து இந்த பெட்ரோல் விலை டீசல் விலையெல்லாம் ஏற்றிடுவாங்க. அது ஆல்ரெடி வந்து அது அதிகமாக தான் இருக்குது. அது இன்னும் ஏற்றினாங்கன்னா அப்போ அது வந்து ஒரு பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ஏன்னா வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் ஏறும். இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு பொருளுமே ஏதோ ஒரு ஊரில் தயாரிக்கப்பட்டு இன்னொரு ஊரில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி தான் வந்து விற்கப்படுது. ஆனால் எல்லா பொருட்களுடைய விலையும் ஏறும். இப்போ எல்லா பொருட்களுடைய விலையும் ஏறும்போது வாங்கும் சக்தி குறைஞ்சிரும், வாங்க மாட்டாங்க. அப்போ மக்கள் பொருட்கள் வாங்கலைன்னா பொருட்கள் விற்காது. அப்போ அது பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தும். அந்த ரிசெஷன்றது வந்து பொருளாதார பின்னடைவு. ஆனால் இந்த போர் வந்து ஒரு சில வாரங்களில் முடிஞ்சிட்டால் அந்த ஆபத்தெல்லாம் இல்லை. ஆனால் இந்த போர் முடியாமல் தொடர்ந்து போனால் அதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா நம்முடைய 80% கச்சா எண்ணெய் வந்து நமக்கு வந்து அந்த ஹார்மஸ் நீரிணை வழியாக வருது. ஆனால் நமக்கு வந்து இது இல்லாமல் நம்ம வந்து ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறோம். அதெல்லாம் வேறு ரூட்டில் வருது. அது வேறு ரூட்டில் வரும்போது என்னாகும், அது வந்து காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அதிகமாகும். இது வந்து கிட்ட இருக்குது, அது தூரமாக இருக்குது. ரெண்டாவது, இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கின்னு ரஷ்யாவில் வந்து நாங்கள் இப்போ டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்க மாட்டோம். இவ்வளோ நாள் வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தோம். இப்போ தான் எப்படி இருந்தாலும் அங்கே மிடில் ஈஸ்ட்டில் சண்டை நடக்குது. அங்கே நீங்கள் எப்படி இருந்தாலும் இங்கே பெட்ரோல் வாங்க முடியாது, கச்சா எண்ணெய் வாங்க முடியாது. ஆனால் நாங்கள் விற்கிறது தான் வேலை. நாங்கள் டிஸ்கவுண்ட்லாம் இப்போது நீங்கள் வந்து ரஷ்யாவுடைய இந்த க்ரூட் ஆயில் இருக்குது இல்லைங்களா, அந்த க்ரூட் ஆயிலில் ஒரு குவாலிட்டி இருக்குது. உங்களுக்கு இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் கிடைக்கிற க்ரூட் ஆயில் வந்து குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ரஷ்யா கிட்டேருந்து கிடைக்கிற க்ரூட் ஆயிலோட குவாலிட்டி குறைவாக இருக்கும். அதனால் அந்த ப்ராசஸிங் டைம் நிறைய ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொருள் ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா ரொம்ப நேரம் வேக வச்சா தான் அது இதுவாகும். நல்ல பதமாக இருந்ததுன்னா சீக்கிரமே வந்துடும். அப்போ நமக்கு ஸ்டவ் இது மிச்சம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த கொஞ்சம் லோ குவாலிட்டி க்ரூடு வாங்கினீங்கன்னா அந்த ப்ராசஸிங்க்கு வந்து உங்களுக்கு காசு செலவாகும். இப்போ நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிற க்ரூடு வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் வாங்குகிற க்ரூட் அளவுக்கு குவாலிட்டி கிடையாது. அப்போ ப்ராசஸிங் காஸ்ட் அதிகமாகும்.
ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப தூரம் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரஷ்யா கிட்ட வந்து மார்க்கெட் ரேட்டில் தான் வாங்கணும் அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலை வந்து ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் இந்த போர் வந்து எப்படி போக போகுது இன்னும் அடுத்த சில நாட்களுக்கு, அதை வச்சு தான் எதுவுமே நம்ம முடிவு பண்ண முடியுமே தவிர இப்போ உடனடியாக வந்து ரிசெஷன் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.